மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது, இளைய சகோதரன் சகோதரி, இந்த கம்யூனிகேஷன், இதெல்லாம் விஷயங்கள்லாம் இது வரைக்கும் தாறுமாறாக இல்லாமல் இருந்தால், நம்மளுக்கும் அதுக்கும் தொடர்புகள் இல்லாமல் இருந்தால், இனிமேல் அது எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கு சார்பான அமைப்பு நம்மளுக்கு தேடி வருகின்ற காலம். பங்குனியை பொறுத்த வரைக்கும் கடகராசி இனிமேல் மேன்மை தருகின்ற விஷயமாக எல்லாத்தையும் கூடுதல் அனுகூலத்தையும் பெறலாம். ஐயா, எது தடையாக இருந்ததோ அந்த தடை விலகியது. ராகு கேதுக்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் இல்லைனே சொல்லலையா. அந்த தாக்கம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, பெருசளவுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அந்த கேது பகவான் இருக்கார் 2ஆம் இடத்துல, ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த தாக்கம் என்பது லைட்டாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அதுக்கான விதிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் வெளிவந்துட்டோம். பெரிய தாக்கத்தின் அடிப்படையிலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். செல்வங்களோ அல்லது இது வரைக்கும் நாம் தேடி இருந்த வாய்ப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வேலைக்கான அமைப்புகளோ இது வரைக்கும் கிடைக்காம இருந்தால் இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பினை தேடித்தரப்போது கடகராசி. ஐயா, வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு, அரசாங்கத்திற்கு ஒரு அனுமதி தருகின்ற விஷயங்கள், எதனா வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அனுமதி கிடைக்கல, ஐயா நான் ஃபாரின் போகிறேன், மலேசியா போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆதாயத்தை தருகின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி இனிமேல் மைனஸ் கேட்டகரி கிடையாது, இனிமேல் ப்ளஸ் கேட்டகரிக்குள்ளே போகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும் என்று சொல்கிறோமில்ல, அந்த அனைத்து வார்த்தைகளும் இனிமேல் கடகராசிக்குத்தான் பொருந்தும். செவ்வாய் சனி சேர்க்கை பெறுவது என்பது ரொம்ப சிறப்பான அமைப்பு. கடனுக்காக நாம் எதிர்பார்த்துருந்தோம், நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்தோம், அவையெல்லாம் கிடைக்கும். ஐயா நான் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை என் மனசில் இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த தடையும் கிடையாது. அதாவது ரொம்ப அழுத்தத்தில் இருந்தவங்களாம் இப்போ குறைவான அழுத்தத்துக்கு வர்றதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு. இந்த ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் நம்மளை தடைகளாக இருந்தால் அதெல்லாம் இப்போ விலகும். ரொம்ப நாளாக என்கிட்ட நான் பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒரு மென இருக்குது சுவாமி, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிட்டுருக்கு, அது சரியான அமைப்பு யாருனே தெரியல, அவராக எந்த நீங்கள் பேசக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தானாக வந்து சேரும் என்று சொல்கிறோமில்ல. அதை வாங்கணும் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இவர் ஆசைப்பட்டிருப்பார், அந்த நேரத்தில் பணம் இருக்காது. ஆனால் இது வரைக்கும் இல்லாத அமைப்பு அவங்களே நம்மளை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், அதே போல் வீடு தேடி வருகின்ற மகாலட்சுமி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மகாலட்சுமி இந்த மாதத்தில் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஐங்கரிய படப்படுறாங்க. ஒரே வார் சொல்லணும், அக்ரிமெண்ட்டே போட்டு தருவாங்க. ஐயா கொடுங்க, ஒரே வார் சொல்லணும் தான். இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம், பங்குனி 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து உச்சத்திலேருந்து இடம்பெயர்ந்து செவ்வாய் வீட்டுக்கு வருவார். இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு, ரொம்ப நாள் நீண்ட நாள் கழித்து திருப்பி பணவரவு தருகின்ற இடத்துக்கு வருகின்ற காலம், சுக்கிர பகவான் ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய காலம், நல்ல ஒரு அமைப்பில் உட்கார போகிறாங்க. திருமணத்துக்காகவோ செலவினத்துக்காகவோ நாம் எதிர்பார்த்துருந்தால் எல்லாமும் ஃபேவராக வருகின்ற காலத்தை கொடுக்கின்ற அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு வலுவாக கொடுக்க போகிறார். ஐயா இந்த முறை கொடுக்கறதே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கிடையாது, ப்ளஸ் கேட்டகரி தான். 26ஆம் தேதி தான் புதன் பகவான் இடம்பெயர்ந்து அந்த மீனத்தில் சென்று நீச்சகதி பெறுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுக்கு தேவை கம்யூனிகேஷன். அது தொடர்பு இல்லாமல் போச்சுன்னா அது தான் கொஞ்சம் மைனஸ் கேட்டகரிக்கு வரும். அது வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் விவசாயமோ அல்லது கால்நடை உற்பத்தியில் இருக்கிறவங்களோ இல்லை இயற்கை சீற்றமோ எல்லாமே அரசாங்க பணியில் இருக்கிறவங்களோ இவங்களுக்கு எந்த பாதிப்பாக இருந்தாலும், ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன் இது மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் தானாக வந்து சேருகின்ற காலமாக இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக நிறைவேற்றும். ஐயா நீண்ட நாளாக என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரங்க திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளை ஒரு வாய்ப்பினை தருகின்ற காலம். தனியாரில் வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலைக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக வேலை உண்டு இந்த பங்குனி மாதம். சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது, அங்கே சூரியன் சம்பந்தப்படுவது என்பது ஒரு நல்ல ஒரு பாக்கியம் தருகின்ற இடம். எல்லாமே குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் வரவு தருகின்ற விஷயம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரவு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். உடல் பாகத்தில் 3ஆம் இடம் என்று சொல்ல கை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. மார்பகம், கை இது மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அங்கே உயர்த்தால கைகளில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. கைகள் வேலை செய்யும் போது ஏன்னா ஹேண்டில் பண்ணுறதுல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான காலம். அதில் மட்டும் சனி செவ்வாய் சேர்க்கை பெறும்போதெல்லாம் இந்த தொந்தரவு வரும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். புதன் பகவான் நீச்சகதி பெறும்போது அறிவு சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். வெளியூர் பயணங்களில் கவனத்தை எடுத்துக்கணும். கொடுத்த பொருளில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும்.
ஏன்னா 9ஆம் இடம் கொடுக்கின்ற இடம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறோமில்ல, அந்த இடத்துல புதன் பகவான் நீச்சகதி வரும், யாருக்கு தெரியாமல் நாம் கொடுத்துட்டா மாட்டிக்கு முடிப்போம். அந்த புதன் நீச்சகதி பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அவர் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு எல்லா வேலையும் திருப்பி தொடங்கலாம். என்னென்ன போகும்போது வரும்போது எப்போ கொடுத்தாலும் கம்யூனிகேஷன், நாம் என்ன சொல்கிறோமோ அந்த தகவல் எப்பொழுதுமே அடுத்தவருடன் செல்லும் பொழுது நல்ல விதமான தகவல்களாக போகணும். நாம் பேசுகிற பேச்சு ஏடாக்கூடமாக போய் அங்கே போய் மாட்டிச்சுன்னா அது ஏடாக்கூடமாக நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சு. சொல்லுகின்ற சொல், நான் சொல்கிறோமில்ல, நாம் சொல்லுகின்ற சொல் கரெக்டாக போய் சேர்ந்ததுன்னா, மீடியா போய் சேர்ந்ததுன்னா அங்கே நல்ல வியூஸ் போகும், லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். இல்லை சாமி நம்மளுக்கு சரியான முறையில் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணல, நம்ம ஆப்ரேட் பண்ணுறவங்க யாரும் இல்லை சரியா இல்லைன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி போகாது, அப்போ நல்ல வியூஸ் போவார். இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதான் கம்யூனிகேஷன் தருகின்ற இடம். அது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கே புதன் பகவான் அவர் தான் ராசிநாதனே நீச்சகதி நேரடி பார்வையில் அங்கேருந்து பார்வை மட்டும் பதிப்பார். சனியோட தொடர்பு கொள்வார். அப்போ சனியோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் என்ன ஆகுன்னா, அவர் நெகட்டிவ் திங்ஸுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்குவார். அவருக்கு ஏற்றாற்போல் கிரகங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார். அவர் என்ன கொடுக்கணுமோ அதை மொத்தத்தையும் கொடுப்பார். அவர் என்னென்ன கேட்டகரி கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பொறுமை, நிதானம் பிரதானம். இந்த புதன் பகவான் நீச்சகதி பெற்ற பிறகு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. அதாவது முக்கியமாக கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க. 28 தேதிக்கு அப்புறம் இல்லை 26 தேதிக்கு அப்புறம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீதி எல்லா விஷயம், கல்வியாகட்டும், கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டேன், பெரிய அளவுக்கு பாஸ் பண்ணணும்னா, பெரிய லெவலுக்கு வந்துடும்னா, எல்லாமே உங்களுக்கு கூடுதல் அனுகூலம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும் என்று சொல்கிறோம் இல்லையா? அவை அனைத்தும் கடகராசிக்கு இனி ஏற்புடைய காலமே. குட் டைம் த ஸ்டார்ட் நவ். உங்கள் வாழ்வில் இனிமேல் ஒளி ஓட்டம், நல்ல சொல்லுங்களேன், நல்ல அலைகள் வீசுகின்ற காலங்கள் இனிமேல் வரவேற்புக்கு. இந்த கோச்சார ரீதியாக வருகின்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஐயா இதுவும் சரியில்லை அப்படின்னா தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருக்கும். சனி மகாதசியோ, சனி புத்தியோ, ராகு மகாதசி, ராகு புத்தியோ, இந்த மாதிரி விஷயங்கள் எதனா நடந்தால் தான் நம்மளுக்கு தொந்தரவு ஏற்படும். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்களுக்கு ஜோசிகார் சொல்கிறார் எதுவுமே எனக்கு நடக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டென்ஷன் பண்ணக்கூடாது. காரணம், அங்கே நம்மளுக்கு தசா இருப்பும் நன்றாக இருந்தால்தான் நம்மளுக்கு ஏணி போடுறது தசா இருப்பு. நாம் ஏற வைக்கிறது, நம்மளுக்கு பொருள் உதவி கொடுக்குறதோ, என்ன வெயிட்டேஜ் கொடுத்து மேலே ஏற்றி வைக்கிறதெல்லாம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.